உண்மையிலேயே ஒரு சிந்தனையாளருடைய பெயரால் கல்வி நிறுவனம் இயங்குமா என்று கேட்டால் உலகத்திலேயே அப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற அதை தொடக்கி இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தாரை நான் பணிவாக வணங்கி மகிழ்கிறேன். MS உதயமூர்த்தி என்கின்ற ஒருவருடைய பெயரால் நீங்கள் பள்ளியை நடத்துகிறீர்கள் என்று சொன்னாலே உண்மையிலேயே பள்ளி என்கின்ற பெயரால் நீங்கள் பல்கலைக்கழகம் நடத்துகிறீர்கள் என்கின்ற ஒரு நன்றி கடப்பாட்டுடன் வணக்கம் சொல்லி நாவீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கிற பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை அன்பாக தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆசிரியர் தான் பேசணும். ஏன்னா நீங்க ஆசிரியர். ஆசிரியர் பேராசிரியர். பேராசிரியர் பேருக்கு ஆசிரியர் இல்ல, பேராசிரியர். சரி. ஆனா ஏன் இப்ப இந்த பக்கம் வந்துட்டா இன்ஸ்டன்டா அப்பாவா இருக்கேன், பெற்றோரா இருக்கிறேன். அந்த அருமை கருதி. அது அருமை கருதி இன்ஸ்டன்ட் அப்பா. ஏங்க உண்மையிலே எங்க அண்ணன் பேசும்போது சொன்னாரு, முன்னாடி பேசின அபு அண்ணா குழப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு. இவரே குழம்பிட்டு தான் பேசினாரு. ராமாயணத்தை பேசும்போது ஜனகரா இல்ல தசரதரா இல்ல இத வசிஷ்டரா என்னன்னா என்ன நீங்க சொல்ல வேண்டிய கருத்து அழகா சொன்னாரு. ஆனா பேர் தான் தப்பா விட்டாரு. எது முக்கியம் அதை விட்டுற கூடாது இல்ல. ராமாயணத்தை அதை பண்ணாரு. நான் இதே மாதிரி தான் சொன்னேன் என் வகுப்புல போய் மாணவர்கிட்ட, எங்க வாத்தியார் அப்பேற்பட்டவர், எங்க வாத்தியார் இப்பேற்பட்டவர் அப்படின்னு. பையன் சொன்னா, சார் நீங்கெல்லாம் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணவங்க சார். என்னடா சொல்ற, உங்க வாத்தியார் பேரை வெளியே சொல்ற அளவில் இருக்குது சொல்றீங்க, எங்களுக்கு அப்படி இல்லையா சார் அப்படின்னா என்ன பண்றது? உண்மையிலேயேங்க மாணவருடைய வளர்ச்சியில முன்னேற்றத்துல யார் காரணமா இருக்காங்கன்னா பெற்றோர்கள் தான். எங்க அண்ணா அருமையா தொடங்கிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா. என்ன சொன்னாரு, ஆசிரியர் என்பது இரண்டாவது பெற்றோர், பெற்றோர்கிறவங்க முதல் ஆசிரியர். 2 ரோலையும் நாங்களே பிளே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தான் இருக்கு. உண்மையிலேயே நடுவர் அவர்களே, எல்லா நடுவர்களுடைய தலைமையிலும் பேசுவதற்கும் உங்களுடைய தலைமையில் பேசுவதற்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த 6 வித்தியாசத்துல ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நீங்க என்ன சொன்னீங்க, தொகுப்புரை அதாவது முதல்ல முன்னுரையில தீர்ப்பை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சட்டம் எண் 377 சொல்லுவதாக சொன்னீர்கள். ஆனா அந்த சட்டத்தையே நீங்க ஓவர் ரூல் பண்ணி ஒரு விஷயம் சொன்னீங்க, தீர்ப்பு சொல்லிட்டீங்க. எப்படின்னா எப்படி சொல்ற மாதிரி, இப்ப நம்ம பள்ளியினுடைய நம்முடைய பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய இங்க அவர் பேச கிருத்திக் கைலாஷ் பேசினார்ல, பேசும்போது மேடமும் சார் என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்க, மகிழ்ந்தார். ஈன்ற பொழுதும் எழுதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயாக தந்தையும் தாயாக மாறினார் என்று சொன்னீர்கள் அல்லவா. இதுலயே தீர்ப்பு முடிஞ்சு. அப்படியா? ஆமாங்க. ஒரு மாணவனுடைய வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் முதலாவதாக அதை அங்கீகரிக்க கூடியவர்கள் பெற்றோர்கள் தான். ஆசிரியர்கள் வெற்றியை மட்டும் கொண்டாடி கொள்வார்கள், தோல்வி வந்துச்சுன்னா பரவாயில்லடா தங்கம் நீ பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து. இன்னொரு செய்தியை பாத்தீங்களா, அவங்க அம்மாவே இந்த பள்ளியினுடைய முதல்வராக இருந்து வழி நடத்தக்கூடிய காரணமாகவும் அது இருக்கலாம்ல. முதல்ல அவங்க இங்க பள்ளி அறைக்கு வரதுக்கு முன்னாடி தன்னுடைய தூங்கக்கூடிய அந்த அறையிலிருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே வரதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் அண்ணா பேசினார் பாத்தீங்களா, முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் புலே அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் இருக்காங்க, யார் தெரியுங்களா, பக்த பிரகலாதனுடைய அம்மா. அவங்க தன்னுடைய கருவறையே வகுப்பறையாக மாற்றி நாராயண நாமத்தை சொல்லிக் கொடுத்தார். அதனாலே நாராயணனால் கூட எதிர்க்க முடியாத ஒருவரை அப்படி வெற்றி கொண்டாருன்னு சொன்னா தன்னுடைய வகுப்பறையாக கருவறையே மாற்றக்கூடியவர்கள் தாய்மார்கள் தான். அப்ப கருவுற்ற காலத்துல அப்பா அந்த வயிற்றுக்கு பக்கத்துல போய் பேசுவாங்க பாத்திருக்கீங்களா, நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த குழந்தை இப்ப இருந்தே நல்லவனாக வரணும் என்பதை நீங்கள் வகுப்பறையில் தொடங்குவதை கருவறையிலேயே தொடங்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். நான் வாத்தியார் தப்புன்னு சொல்ல ஆசை. இப்ப இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து இங்க கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்படின்னு சொன்னா நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அம்பாக இருக்கிறீர்கள். ஆசிரியர்கள் அம்பாக இருக்கிறீர்கள், எய்த வில்லாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய முதல் பிள்ளையார் சுழி அதுதான் வெற்றி சுழியாக மாறுகிறது. அதைத்தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம், இல்லைன்னா ஒன்னும் சொல்ல. அப்புறம் அண்ணன் பேசும்போது இன்னொன்னு சொன்னாங்க, லீவ் விட்டா எல்லா பெற்றோர்களும் வீட்டுல பேசுவாங்க அப்படின்னு. வீட்டுல பெற்றோர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இங்க 8 பீரியடுக்கு 8 வாத்தியாரு, பிரின்சிபல் தனியா, வாட்ச்மேன் தனியா, ஆயா தனியா, எல்லாத்துக்கும் தனித்தனியா. இங்க ஓட அங்க பிடிப்பீங்க, இங்க ஓட அங்க பிடிப்பீங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அப்படி பிடிச்சு வச்சிருப்பீங்க. எங்க வீட்டுல அப்படி இல்ல. சரி நாங்க ஒரு மாசம் மே மாசம் லீவ் விடுறீங்கல்ல, நீங்க அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவானே? சிரிக்கிறீங்க, கொடுங்க. உண்மையில அப்புறம் இன்னொன்னு, ப்ரீகேஜில டான்ஸ் ஆடும் போது ஸ்டன் ஆகி நின்னுட்டா டீச்சர் சொல்லுவாங்கல்ல, நீங்க ஒரு பக்கமாவே பார்க்க கூடாது. நம்முடைய
சட்டத்துறை வல்லுநர் ஐயா சொன்னார், என்ன சொன்னார் ஸ்டார்டிங்ல, 2 பக்கத்தும் ஆராய்ந்து பார்க்கணும்னு. நீங்க டீச்சர் மட்டும் அவங்க சொல்லி கொடுத்தது மட்டும் பார்க்க கூடாது. இந்த பக்கம் அம்மா அந்த சைடுல அந்த பேரிகார்டு போட்டிருப்பாங்க, பேரிகார்டை தாண்டி வந்து லைவ்ல அந்த ப்ரோக்ராம் ரிலே ஆகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் தான் குழந்தை 6வது வரிசையில 3வது ஸ்டூடெண்டா என் குழந்தை நிக்கும், அதை நான் வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், என் குழந்தை ஏதாவது தப்பு பண்ண அது சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு தாய் நிப்பால்ல, அதை நீங்க விட்டுட்டீங்க. அதாவது போட்டிருக்கிற எல்லையை நீங்க தாண்டுவீங்க. ஆமா, எல்லையை தாண்டி என் குழந்தை எல்லையை மீறி அன்புன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அன்பிற்கு முண்டா அடைக்கும் தாள், அவ்வளவுதானே. அப்புறம் அண்ணன் பேசும்போது சொன்னார், ஆசிரியர் தொழில் என்பது புனிதமானது. பேச்சு போட்டியில அந்த பையன் நல்லா பேசிட்டேன்னா கண்ணீர் மல்க அங்கீகரிக்கிறது வாத்தியார் தானே, தமிழ் வாத்தியார் அங்கீகரிப்பாரு. கணக்குல மார்க் போயிருச்சுன்னா அதே கணக்கு வாத்தியார் காது திருக்கிட்டே கேட்பாரு, நல்ல மேடையில் மட்டும் பேசு, கணக்குல கோட்டை விட்டுரு. கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தை சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக ரத்தத்தை வியர்வை துளியாக மாற்றி அவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்க சொல்றோம். பாரபட்சம் காட்டுவதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஒண்ணு சொல்றேங்க, நான் வந்து சென்னையில குடியிருக்கிறேன். சென்னையில குடியிருக்கும் போது காய்கறி வண்டியில காய்கறி வித்துட்டு வருவாங்க. காய்கறி வித்துட்டு வரலாங்கும் போது என் மனைவி என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியர், வண்டியில வித்துட்டு வந்தா நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்படி சொன்ன மனைவி ஈவினிங் வந்து சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு போய் அங்க என் கையில வண்டி கொடுத்து தள்ள விட்டாங்க. அது பெருமைன்னு. அந்த காய்கறி வண்டிக்காரருங்க அவருக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா இது கிடைக்கலாம். காய்கறி வாங்கி நம்ம எங்க ஒய்ஃப் கூட்டிட்டு போனாங்கல்ல, பின்னாடியே வந்து சார் உங்கள்ட்ட 2 நிமிஷம் பேசணும் சார், அந்த காய்கறி யாராவது திருடிட்டு போனாங்கன்னா அந்த வருமானம் போச்சு. எங்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, சார் என் பையன் 10வது படிக்கிறான் சார், எக்ஸாம் எழுத போறான் சார், முடிச்சிட்டு என்ன குரூப் எடுக்கலாம் சார், நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி தனக்கு கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் தான் பெற்ற பிள்ளை சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக மற்றவரிடத்திலே பிச்சை கேட்பதை போல அறிவுரையை கேட்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தானே. ஆசிரியர்கள் எப்படியா? இல்ல இல்ல, அந்த எந்த குரூப் எடுக்கலாம்னு பாக்குறது அவங்க. ஆனா குரூப்பா பிரிச்சு வைக்கிறது வாத்தியார். இவன் நல்லா படிக்கிறானா, அந்த காலத்துல இவன் கட்போறோம், இவன் சாம்பிராணி, இவன் வாழமட்டை சொல்லி கொடுக்குறாங்க. இது இப்ப கொஞ்சம் சிறப்பா சொல்லணும்னா ஏ குரூப், பி குரூப், சி குரூப், டி குரூப் தனித்தனியா பிரிச்சு பாகுபாட்டு ஆசிரியர்கள் உருவாக்குகிறார்கள் சொல்ல, உருவாக்குகிறோம்னு நானே என்ன சொல்றேன். இன்னொன்னுங்க, 1000 தான் அந்த அணியில அவங்க 2 பேரும் பேசினா ஏத்துக்கலாம். எங்க சாந்தாமணி அம்மா பேசுறது ஏத்துக்கவே மாட்டேன். அவங்க காலேஜுக்கே போறது இல்ல. காலேஜ்ல வேலை பாக்குறாங்க, அவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வச்சுக்கலாம். ஓஹோ, உண்மையாங்க. அவங்க காலேஜ்லயே அதிகமாக லீவ் எடுத்தது எங்க அம்மா தான். அது பட்டிமன்றத்துக்கு வந்துடுறாங்கல்ல. ஆமா, ஓடின்னு போட்டு ஹெச்ஓடி கிட்ட ஓடி போய் ஒரு ஓடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து இங்க வந்து பேசுறது, ஓடி வராங்க ஹெச்ஓடி பேசுறது, வேதாந்து இடிக்கிறது பெருமாள் கோயில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டிங்க இன்னைக்கு கணக்கெடுப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி ஏற்றுக்கொள்ளுகிற திறம் அப்படின்னா 5 வயசுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருதுன்னு சொல்லிடுறாங்க. 5 வயசுக்குள்ள நாங்க எல்லாமே சொல்லி கொடுத்துறோம். மிச்சம் 5 இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தான் நீங்க பாத்துட்டு பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வடிவேல் ஒரு படத்துல அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போய், சார் இந்த டியூ கட்டணும்னா சார் 5000 நீங்க முழுசா தர வேண்டாம் சார், எங்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க சார், போட்டு கட்டிடுறேன். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட 55 ரூபா இருக்கு சார், மிச்சத்தை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 55 தான் நீங்க, மிச்சம் இருக்கிறது பூரா நாங்க தான். ஏங்க, ஆசிரியர்கள் இல்லாம பெற்றோர்களே வளர்த்த குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? குரல் சூடு யுமையாள் மெய்யம்மைன்னு ஒரு குழந்தை, குரல் சூடிங்கிறது பட்டம் அந்த குழந்தைக்கு. வரும்போதே அப்படி ஒரு கார்ல வந்து இறங்குது, அப்படி பேசுது. என்ன காரணம்னு கேட்டா, அவங்க அம்மா அந்த குழந்தை 3 மாசமாக இருக்கிற போதே 1330 திருக்குறளையும் இடைவிடாமல் உச்சரித்து அத்தனை குறளை மனப்பாடம் செய்த காரணத்தாலும், ஆத்திச்சூடியை ஒன்று விடாமல் வரிசையாக சொல்லிக் கொடுத்த காரணத்தாலும் அத்தனை மனப்பாடம் ஆயிடுச்சு. அதனால திருக்குறள் இருக்கக்கூடிய குறள்ங்கிற வார்த்தை எடுத்தாங்க, ஆத்திச்சூடியில் இருக்கிற சூடிங்கிற வார்த்தை எடுத்தாங்க. குரல் சூடி என்கின்ற பட்டத்தை ஒரு பிள்ளை பெற்றது என்று சொன்னால் ஆசிரியாக அம்மாவாகவே மாறி இருக்கிறார் என்று சொல்ல அதை ஏற்றுக்கொள்ளணும். அழகு. அதை விட்டுட்டு இல்லைன்னு சொன்ன சில எங்க ஊர்ல இல்லாங்க வாத்தியார் அடிப்பார்னு கேட்டு சில பேர் ஸ்கூலுக்கு போகல. உண்மைங்க. இன்னொருத்தர், என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க, வாத்தியார் அடிச்சு காது கேட்காம போயிருச்சு. இதெல்லாம் உண்மை, சான்றுகளே இருக்கு. அதனால தயவு செஞ்சுங்க, பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் ஒருபடி மேலானவர்கள் அல்ல, பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். எங்க வாத்தியார் ஒருத்தர், கணக்கு வாத்தியார், a² + b² - 2ab அப்படிங்கிற ஃபார்முலா வரலன்னு சொல்லி மணல்ல முட்டி போட வச்சு 3 பிரம்ப ஒட்டுக்கா கட்டி பலாறு லாடம் கட்டான், குச்சா உள்ளங்காலில் அடிச்சா உச்சந்தலை வலிக்கு வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் MA MPhil PhD நெட்டு முடிச்சு ஒரு பல்கலைக்கழகத்துல வாத்தியாரா இருக்கிறேன். எதுக்குடா a² + b² - 2abங்கிற ஃபார்முலா எனக்கு அப்ளை பண்ணேன்னு தெரியல, எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியல. உண்மையிலேயேங்க, நீங்க பாடத்தை தான் வாத்தியார்கள் சொல்லி கொடுக்குறாங்க, வாழ்க்கையை சொல்லி கொடுப்பது அப்பா அம்மா தான். உண்மையை நாங்க தான் சொல்லி கொடுக்குறோம்.
பாடத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதையும் தாண்டி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பல பள்ளிகள்ல, நான் கைலாஸ் பள்ளியை சொல்ல, பல தமிழ்நாட்டில் கூட பல பள்ளிகள் பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மாணவர்களை தயார்படுத்துவது யார்? நாங்க தானே. அதையும் தாண்டி அப்பா அம்மா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் படிச்சு, அப்புறம் எதுக்குங்க 2ஆம் வகுப்பு குழந்தைக்கு ராக்கெட் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்? நாங்க நைட் 2 மணி வரைக்கும் நாங்க உட்கார்ந்து எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் பண்ண வேண்டி இருக்கு. அப்புறம் சில பள்ளிக்கூடத்துல என்ன பண்றாங்க தெரியுங்களா? என்கிட்ட ஒரு பையன் வந்தான் காலேஜ்ல, முருகேசன் பேரு. சரி, கொக்குன்னு எழுதுனா கெக்குன்னு எழுதுவேன், எலுமிச்சம்பழம் எழுத சொன்னா எலுமிச்சாம்பழம்னு எழுதுவேன், தேங்காய் எழுத சொன்னா தொங்காய்ன்னு எழுதுவேன். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்டா, எங்க பள்ளிக்கூடத்துல தமிழ்ல பேசக்கூடாது எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். யார் சொன்னா? எங்க வாத்தியாரு, நல்ல வாத்தியாரு அப்படின்னு. அப்ப தாய்மொழி கல்வியே வேண்டாம் சொல்ற மாதிரி பல பள்ளிகள் இருக்குல்ல, பல ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறத எங்களுடைய கருத்தா இருக்கு. அதையும் தாண்டி ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேனுங்க, தட்டி கொடுத்து வாழ்த்துக்கூடிய நடுவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பா நிறைவு பொண்ணுன்னு அர்த்தம். அப்படியா? நீங்க தட்டின பேசிக்கிட்டே இருப்பேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒண்ணு போடுறீங்க இல்ல, அது எதுக்குங்க? புகழ் மாலை சூட்டுறக்கா? அவர்கள் பிள்ளைகளை பற்றிய செய்திகள் தெரியணும். செய்திகள் இல்ல, குற்றச்சாட்டுகள் சொல்வதற்காக. அவன் நல்லாவே படிக்கல, எல்கேஜியில் அவன் படிக்கவே மாட்டேன், எல்கேஜி அவனுக்கு தான் படிக்க தெரியாது, படிக்கவே இல்லை எல்லாத்தையும் சொல்லி நீங்க சரியா கோச்சிங் கொடுக்கணும். கோச்சிங் கொடுக்கறதாங்க உங்கள்கிட்ட விடுறோம், நீங்க கோச்சிங் எங்கள்கிட்டயே சொல்லலாம், நாங்க எதுக்கே பண்றோம்? எல்லாத்தையும் கைதட்ட முடியாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் என்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதுவுமே செய்யல. எதுக்காக செய்யறாங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டோம், தாம் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது என்றுதான் எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறார்களே தவிர எதுக்காகவும் இல்லை. ஒரே ஒரு கருத்தை நிறைவாக சொல்லுகிறேன். உடுமலையில நேத்து நடந்த சம்பவம், சிவ ஆதித்யான்னு ஒரு குழந்தைங்க, சிவ ஆதித்யான்னு ஒரு குழந்தை, சின்னஞ்சிறு மழலை. அந்த குழந்தைக்கு மூளைச்சாவு அடைந்து விட்டது என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்ட உடனே தன் குழந்தைக்கு சரியான இறுதிச் சடங்கை செய்வதை விட்டுவிட்டு தன் குழந்தையினுடைய உறுப்புகளால் மற்ற பிள்ளைகள் சிறப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி உடலை தானம் செய்தார்கள் என்று சொன்னால், உண்மையான பெற்றோர்கள் மற்ற பிள்ளைகளுடைய வளர்ச்சியின் மூலமாக இன்பம் பெறுவார்கள். அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், மாணவர்களுடைய தோல்வியிலும் துணை நின்று அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான். ஆசிரியர்கள் 2வது இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல சிவ சதீஷ்க்கு நல்ல இன்னும் பலமாகவே ஒரு கைத்தட்டு.